மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நான் வீட்டுக்கு போக வேணாமா? அம்மாவும் அக்காவும் தேடுவாங்க. ஏன் மாமனுக்காக காத்திருக்க மாட்டியா? ஒரு 10 நிமிஷம் தாண்டி காத்திருந்த. என்னமோ பெரிய 10 யுகமே காத்துக்கிற மாதிரி பேசுற. உங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க, நல்லா மைனர் மாதிரி தெரியுறீங்க. உங்க வீட்டுல எதுவும் கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டுல அப்படியா? எங்க அம்மா இருக்காங்களே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதோட எங்க அக்கா அவளும் படிச்சவ தான். நான் சும்மா காலேஜுக்கு வரேன்னு போய் சொல்லிட்டு வரேன். கான்வெகேஷன் வரேன், சர்டிஃபிகேட் வாங்க வரேன், அது வாங்குறேன் இது வாங்க வரேன்னு சொல்லிட்டு எங்க அக்காவுக்கு என்னமோ என் மேல டவுட் வந்துருச்சோன்னு பயமா இருக்கு. மாமியார் ஸ்ட்ரிக்டா தாண்டி இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்க பத்தி உன்னை இப்படி தேவதை மாதிரி வளர்த்துருக்காங்க. இல்லன்னு அப்படி வளர்க்க முடியுமா? போதும் போதும், உங்க மாமியார் புறானெல்லாம் பேசுனது அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கோங்க. சரி, எப்பதான் பேச போறீங்க உங்க வீட்டுல நம்ம கல்யாணத்தை பத்தி? பேசுவோம் டி பேசுவோம். என்ன அவசரம்? அதுக்கான நேர காலம்லாம் கரெக்டா வரணும் டி. எங்க அம்மா இருக்கே, எங்க அம்மா அது ஒரு வரதட்சணை பைத்தியம். பொண்ணு மருமகளா வரவ அதை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும் ஒரு லிஸ்டே எழுதி வச்சிருக்கு. என்னது வரதட்சணையா? வரதட்சணை கொடுக்குறது எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. என்ன உங்க அம்மா அப்படி இருக்காங்க? அவங்க வாங்கினா நீங்களும் சரின்னு சொல்லுவீங்களா? வரதட்சணை கொடுக்கறது யாருக்கு தாண்டி பிடிக்கும்? எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது. வேற என்ன பண்றது? எங்க அம்மா கிட்ட மிகுமிகுவா தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு, எங்க அம்மா எல்லாம் ரொம்ப பாசமா இருக்கும் டி. எனக்காண்டி இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவாங்க. அதனால நான் எப்படியாவது நேரம் பார்த்து பேசுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எப்பதான் பேச போறீங்களோ தெரியல. அதெல்லாம் கிடக்கட்டும். நானாவது எங்க வீட்டுல எப்படியாவது பேசிடுவேன். உனக்கு உன் வீட்டுல இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்களே, நீ எப்ப பேச போற உங்க வீட்டுல? அதான் ஒன்றும் தெரியல. எங்க அக்கா டெலிவரி வரைக்கும் தான் எனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள சொல்லிடணும். டெலிவரி முடிஞ்சிச்சுன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. எப்படி தான் சமாளிக்க போறனோ தெரியல. சமாளிடி சமாளி. காதலிச்சாலே சமாளிச்சு தானே ஆகணும். நீங்க சொல்லிட்டு பேசாம போயிருவீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், மாப்பிள்ளை பார்க்க வர நீங்க உண்மையை சொல்லிடலாம் வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு பேசாம இருக்க சொன்னீங்க. இப்ப எல்லாரும் எனக்கு அந்த கல்யாணத்துல சம்மதம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதடி. நான் எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் பேசி அவங்கள வீட்டுல பொண்ணு கேட்க வைக்கிறேன். அவங்களே சாதாரணமா பொண்ணு கேட்கற மாதிரி கேட்கட்டும். அப்ப கம்பேர் பண்ணுவாங்கல்ல, இந்த மாப்பிள்ளை பெற்றா அந்த மாப்பிள்ளை பெற்றான்னு. அப்பனா இந்த மாமனை பார்த்தா மாமனத்தான பிடிக்குன்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுல. ஆமா, இவர் பெரிய மன்மத ராசா. பரவாயில்ல கருப்பா. இந்த கருப்பனை தான் பிடிச்சிருக்கணும். சுத்தி சுத்தி வந்து அப்புறம் நாடி இப்ப கருப்பையும் சிகப்பேன்ற. ஆமா, இப்பயும் அதான் சொல்றேன். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அதனாலதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, உனக்கு பிடிச்சிருக்கு ஓகே. நான் பார்க்க கருப்பா இருக்கேன், கம்மியா தான் படிச்சிருக்கேன், 12ஆம் படிச்சிருக்கேன். உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா? எங்க வீட்டுக்கு தேவை நல்ல மாப்பிள்ளை, நல்ல குணமா இருக்கணும், கெட்ட பழக்கம் எதிர்க்க கூடாது, நல்ல கேரக்டரா இருக்கணும், அவ்வளவுதான். படிப்பு அழகெல்லாம் நான் தானே பார்க்கணும், அவங்க ஏன் பாக்குறாங்க? அப்படி இல்லடி, உனக்கு இத்தனை வருஷமா ஆசை ஆசையா பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி எவ்வளவோ கனவு கண்டு வச்சிருப்பாங்க. என்னை மேல ஒரு 12வது படிச்ச பையனுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பப்படுவாங்களா? அதுவும் கருப்பா இருக்கேன், உன் கலருக்கு என் கலருக்கு ஏன் வச்சாலும் எட்டாது. எனக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு யோசனையா இருக்கு. எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன தேவை? நல்ல பையனா இருக்கணும், பொண்ணை வச்சு நல்லா காப்பாற்றணும், அதுதானே அவங்களுக்கு தேவை. அழகும் அறிவும் நான் தான் ஆசைப்படணும். நான் தான் அவங்க கூட காலமெல்லாம் வாழ போறேன். நானே அதை பெருசா எடுத்துக்கல, அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. எப்படியாவது எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கங்க அந்த பொண்ணு கேட்க வரப்போ. ஏண்டி இப்ப இப்படி எல்லாம் உருகி உருகி பேசிக்கிட்டு, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் இன்ஜினியரிங் படிச்சவன், நான் பெரிய டானு நீ சும்மா விவசாயம் பாக்குறேன்னு சொல்லி மாமனார் போய் இலக்காரமா பேசுறியா? பேசிட்டா மட்டும் அப்படியே விட்டுருவீங்களா நீங்க? தெரியுதுல, மாமன் மேல அந்த பயம் இருக்கணும் எப்பொழுதுமே கடைசி வரைக்கும். புரியுதா? உனக்காக ஒரு ஹிட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹிட்டா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கண்ணு மூடு காட்டுறேன். கண்ணெல்லாம் மூட மாட்டேன், வேணா அந்த பக்கம் திருப்பிக்கிறேன், காட்டுங்க. இவளுக்கு கண்ணு மூடுற ஆப்ஷனே கொடுக்கல, அதை எப்படி சமாளிக்கிறான் பாரு. சமாளிப்புக்காரி. சரி சரி, இப்ப பாரு திரும்பி. புடவையா? என்னங்க இதெல்லாம்? இது என்னடி புடவை தானே காமிச்சேன்? நான் ஏதோ பாம்பு பள்ளியை காமிச்ச மாதிரி சாக்காய்க்கு இருக்க. புடவையெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? நான் இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகவே முடியாது. தப்பி தவறி வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன், எங்க அம்மா என்னை கொண்டே விடும். ஏண்டி காதலிக்கிறவளுக்கு ஆசையா கட்டிக்கிற போறவளுக்கு எவ்வளவு ஆசையோட ஒரு புடவை எடுத்துட்டு வந்தேன், இப்படி சொல்ற நீ? எல்லாம் கரெக்டு தான். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கலாம்ல, இப்போ எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இதை நான் எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன்? என்னால எடுத்துட்டு போக முடியாதுங்க. நீங்களே வச்சிருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டிக்கிறேன். என்னடி நீ? உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன், அடுத்த டைம் வரப்ப கட்டிட்டு வருவேன்னு எதிர்பார்த்தேன். இப்படி சொல்ற பொக்குன்னு போயிடுச்சுப்போ. இல்லைங்க, வீட்டில் கேட்பாங்களே, அம்மா அக்காலாம் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? ஏதாவது சொல்லி சமாளிடி. காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, அடுத்தடுத்து இன்னும் உங்களுக்கு அதுக்கு இருந்தாலும் எல்லாரும் செட் சாரி எடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டு வீட்டுல. எனக்கு போய் சொல்லவே வராது. எங்கள் வீட்டில் அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்களே, எங்கள் அக்கா என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. ஆமா ஆமா, அவளுக்கு போய் சொல்லவே வராது. போய் சொல்ல வராமத்தி இன்னைக்கு நாள் லவ் பண்றத மாத்திட்டு உங்க வீட்டுல என்ன பத்தி பேசுறான்னு பாரு. ஒழுங்கு மரியாதை சரி எடுத்துட்டு போ, போய் செட் சாரி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ண வரப்ப கட்டிட்டு தான் வர. அதெல்லாம் சரிதான், ரீசன்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தான் காசே கொடுத்து இல்லையே. எனக்கு கரெக்டாக தானே காசு கொடுத்து விட்டாங்க. பஸ் பேருக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் கொடுத்து விட்டாங்க. அப்போ புடவைக்கு எது காசுன்னு கேட்பாங்கல்ல. ஐயே, இவளுக்கு எல்லாத்துக்கும் நம்மளே உட்காந்துட்டு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. என்ன காலேஜ் படிச்சு முடிச்சு நீ? 12ஆம் படிச்சு நான் கூட சூப்பரா ஐடியா தரேன். ஏன்னா காலேஜ் படிச்சிருக்க ஒரு ஐடியா கூட வரலையா? நீ எல்லாம் ஒரு இன்ஜினியரா? ஐயோ, கிண்டல் பண்ணாமல் சொல்லுங்க, எப்படிங்க சமாளிக்கிறது?
பாரு உன் ஃப்ரெண்டு கிட்ட யார்கிட்டயாவது கை மாத்துவாங்கன்னு சொல்லு, நெக்ஸ்ட் டைம் போறப்ப தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடு. அப்படியா? சரி அப்படியே சொல்றேன். அப்புறம் என்ன பண்றது, எங்க அக்கா தான் கேள்வி மேல கேள்வி கேட்பா. சரி சரி ஃபர்ஸ்ட் சேலையை வாங்கி பாரு. சும்மா அதுலயே தான் இருக்க, ஆசையா ஒரு சேலை வாங்கிருக்கேன், அதை வாங்கி பாக்குறாங்க பாரு. அக்கா 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 அக்கான்றா. நீ சொல்றத பார்த்தா உங்க வீட்டுல உன்னை விட உங்க அக்கா தான் அறிவாளி போல இருக்கு. அறிவாளியோ குறிவாளியோ அதெல்லாம் தெரியாது, அவங்க என்னோட மூத்தவங்கல்ல, இதெல்லாம் தாண்டி தானே வந்திருப்பாங்க, அப்புறம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரி சரி இந்த புடவை வாங்கி பாரு. செலெக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கே, சூப்பரா இருக்கு, கலர் காம்பினேஷன்லாம் அழகா இருக்கு. சும்மாவா வந்தால கொண்டாடிக்கு முத எடுத்து தரேன், பெஸ்டா இருக்க வேணாமா? எல்லாம் ஓகே தான், என்ன கரை தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, சின்னதா இருந்தா சூப்பரா இருக்கும். ஏடி இப்ப தான் சின்னதா பார்டர் வச்சு கட்டுறாங்களே பொம்பளை தான், அது மாதிரி கட்ட தெரியாதா? அந்த வந்து சின்ன பார்டர் ஒண்ணு அது மாதிரி வச்சு கட்டு. எனக்கே புடவை கட்ட தெரியாது, அப்புறம் எங்க நான் சின்ன பார்டர் வச்சு கட்டுறது, எங்க அக்கா தான் கட்டி விடுவா. ஐயோ உனக்கு புடவை கூட கட்ட தெரியாதா? எனக்கு தாண்டி படிச்ச, உனக்கு பொய் சொல்ல தெரியல, புடவை கட்ட தெரியல, உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறோம்னு தெரியல. சரி சரி மதினி மாசமா இருக்காங்க, அவங்களையும் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்க, நான் வேணா ஹெல்ப் வரவா? யார் இந்த பையன்? ரொம்ப நேரமா இந்த பிள்ளைகிட்ட பேசிக்கே இருக்கியா? இந்த பிள்ளை நம்ம சின்ன பொண்ணு பரமு அவங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை தானே? ஒன்றும் தேவையில்லை, நீங்க ஒரு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லை. நீங்க எப்படி பண்ணுவீங்க எனக்கு தெரியாதா? சும்மா நிப்பாட்டுங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் புடவையெல்லாம் கட்ட மாட்டேன், இந்த மாதிரி கவுனு சுடிதார் தான் போடுவேன். என்னது கல்யாணத்துக்கு அப்புறம் சுடிதாரு கவுன் போடுவியா? எங்க அம்மா அப்படித்தான் விளக்கமாத்த எடுத்து வேற பேர் வச்சு விட்டுறோம். எங்க அம்மாக்கெல்லாம் சேலை கட்டினாலே பிடிக்கும், மரியாதை சேலை கட்டு பழகிட்டு வா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லா சேரி தான் உனக்கு. ஐயோ இந்த குடும்பம் வேறையா? கல்யாணத்துக்கு அப்புறம் புடவை தான் கட்டணுமா? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன அவஸ்தைப்பட போறனோ தெரியலடா. இந்த பிள்ளை இந்த மாலினி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி தானே? மதுமிதா தானே? இந்த பையன் கூட எதுக்கு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கு? எதுக்கு ஒரு போட்டோ எடுத்து வைப்போம், போட்டோ எடுத்து சின்ன பொண்ணு இல்லாட்டினா பரமகிட்ட காட்டுவோம். இந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க, ஒருவேளை அந்த மாப்பிள்ளை பையன் இவன் தானோ? போட்டோவை எடுத்தாச்சு, இத அப்படியே சின்ன பொண்ணுக்கு அமிச்சு இதை சாக்கு வச்சு சின்ன பொண்ணுகிட்ட பேசிக்கலாம். சொல்ல முடியாது, நம்ம யாரையும் தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பார்த்த பையன் வந்தானோ என்னமோ, எதுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். கன்ஃபார்ம் பண்ணது மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஆள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வேலைக்கு லீவை போடுறோம், போய் சின்ன பொண்ணுகிட்ட போனா போட்டு பேசுறோம். சரி சரி நேரமாச்சு, நான் கிளம்புறேன். வீட்டில் தேடுவாங்க, இன்னும் 10 நிமிஷம் பார்ப்பாங்க, இல்லைன்னா ஃபோன் போட்டுருவாங்க எனக்கு. சரி சரி பார்த்து போயிட்டு வா, நம்ம வீட்டு வரைக்கும் வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பக்கத்துல தான் நான் போயிடுவேன், நீங்க கிளம்புங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் போடு. சரி ஓகே பாய், போயிட்டு வரேன். பாய் செல்லம், அடுத்து எப்போ மீட் பண்ணலான்னு சீக்கிரமே சொல்லு போன்ல. பார்க்கலாம் பார்க்கலாம், எப்படின்னு தெரியல, இதுக்கப்புறம் பிளான் தான் பண்ணணும் எப்படி வெளில வருதுன்னு சொல்லிட்டு. சரி நான் வரேன். என்னத்துக்கிட்டே இந்த பட்டாணி பயிரை உரிச்சுக்கிருக்க? அப்போ தேவையில்லாம எடுத்து குறிக்கிறேன், குழம்புக்கு உரிக்கிறேன். அது தெரியுது குழம்புக்கு உரிக்கிறேன்ட்டு, ஏன் இதை போட்டு வைக்க இப்படி கறி எடுத்துனேன்? நேற்று தான் அம்புட்டியும் சாப்பிட்டு வதுரெல்லாம் இரண்டோ இருக்கு, அதனால நீ ரசத்தை வச்சு இந்த பட்டாணி உருளைக்கிழங்க போட்டு பேசாம கூட்டு வச்சிடலாம் சிம்பிளான்னு பாக்குறேன். இன்னைக்கு 2 பழைய வடிக்கு கறியை திங்கிறது. ஏம்மா ஆமாம்மா, நான்வெஜ்லாம் வேணாம்மா. நேற்றே நிறைய பலகாரம்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்குமா, வயிறுலாம் டிஸ்டர்பாக இருக்கு. நீங்கள் ரசம் வச்சு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கூட்டு வைங்க, சூப்பராக இருக்கும். இவளுக்கு வேணாம்டா, சும்மா இருக்க மாட்டாளுங்க. நம்ம ஏதோ கேடு கட்ட இப்படி ஆசைப்பட்டு சாப்பிடலாம் ஜாரஞ்சாருன்ட்டு விட மாட்டாளுங்க, தானும் கிட்ட அடுத்தவளுங்க எடுத்து விட்டுருவாளுங்க. சமந்தி உங்களுக்கு இப்ப என்ன நான்வெஜ் தானே வேணும்? டோன்ட் வரி, நம்ம சரஸ் எதுக்கு இருக்கு, சும்மா தானே இருக்கா. என் மகன் கிட்ட சொன்னா செய்ய போறா, நம்ம கிட்ட தானே செய்ய மாட்டா, ஆனா என் மகன் கிட்ட செஞ்சுதானே ஆகணும். அட ஆமா சமந்தி, எல்லாம் கரெக்டுத்தேன், ஆனா அங்கம்மா வச்சா நல்லா ருசியா இருக்கும், நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம். அவ வச்சா நான் வாயில வைக்க முடியாது. தான் மகளை பத்தி தனக்கே தெரிஞ்சா சரித்தேன், அப்பனா உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே. சமந்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்மள மாதிரி யாரு கேட்டாவே சும்மா ஓட்டுக்கு வேணும் வளையணும் செய்யாம குந்தாவும் கூட செஞ்சு வைப்பா. ஆனா அவன் புருஷன் கேட்டா அந்த ஊட்டிப்புல பார்த்து சூப்பரா செய்வா, ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க அவன் கேட்டியான்னு சொல்லி, அது நல்லாத்தையும் செய்வா, ஒன்னும் பயப்படாதீங்க. என்னத்த உங்களுக்கு மட்டும் பிள்ளை எடுத்து வேணா வச்சு தர்றேன், அதுக்கு எதுக்கு இப்போ பாவத்தை சாரசை போய் சொல்லிக்கிட்டீங்க? வேலை எத்தனை நாள் சாரசத்தை செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில். இப்போ நான் ரசம் வச்சு பட்டாணி கூட்டு வைக்க போறேன், அது கூட போட்டு மட்டன் எடுத்து வந்து கிரேவி வச்சு தரேன், சாப்பிடுங்க. இருக்கட்டும் பாவா, நீ ஏனத்து வேலையெல்லாம் பார்த்து அழுத்து போய் கிடப்ப, என் மகன் செஞ்சு கொடுப்பா. சரி சரி அப்புறம் என்ன, உங்க மகளே செய்யட்டும், நான் ரசம் வச்சு சோத்த ஆக்கி இதை போட்டு கூட்ட வச்சிடறேன், என் வேலை முடிஞ்சு வச்சு அது போய் எண்ணம் செய்யட்டும். ஏன் மரமே அப்பத்தாவுக்கு எங்கிட்ட வருவா தெரியல, நேற்றுத்தான் லட்டு இது என்னது முறுக்கு சீடை எல்லா பலகாரம் செஞ்சிருந்தாங்க, அதிரசம் அது இதுன்ட்டு கண்டதையும் சாப்பிட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ஒரு மாதிரியா இருக்கே, எம்பிட்டையும் சாப்பிட்டு அப்பத்தா செமிச்சிருச்சே, நீ கறி இருக்குது. அதுனே அப்பத்தாளா அந்த காலத்து ஆள், அது மிஷினில் நல்லா வேலை செய்யும் போல இருக்கு, நம்ம மிஷின் தான் வேலை செய்ய மாட்டேங்குது. சொல்கிறாங்கல்ல, இந்த மிக்சி கிரைண்டரில் கூட பழைய காலத்தில் வாங்கினலாம் இன்னும் உழைக்குது, எங்களுக்கு நல்லா ஓடுது. இப்போ வாங்குற மிக்சி கிரைண்டர்லாம் போயிடுதுன்றாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம கிரைண்டர்லாம் சும்மா டேமேஜ் ஆன கிரைண்டர் போல இருக்கு. அப்பத்தாலாம் அந்த காலத்து கிரைண்டர் எதையும் அரைச்சு குமிச்சுடும். அவளை எத்தனை
செய்வா. அவளுக்கு என்னமா வேலை வந்துக்கே இருக்கு. போன வாரமே வரலட்சுமிக்கு நம்மகிட்ட வேலை செஞ்சா. இப்ப கோகுலாஷ்டமி அது முடிஞ்சிருச்சு. இனி என்ன அடுத்த வாரம் என்னடி ஃபங்க்ஷன் வருது அடுத்து உனக்கு? இனி என்ன வாட்டியே அடுத்து விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அதுக்கு பூஜை பண்ணணும். நீ அடுத்தடுத்து வந்துட்டே தானே இருக்கும். என்னம்னாலும் திருவிழா வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை இதெல்லாம் வருது, ஆயுத பூஜைலாம் வருது. அதுக்கப்புறம் நான் தீபாவளி வந்துடும். அப்புறம் வரிசையா வந்துட்டே தானே இருக்கு. அப்புறம் மாசிக்கு கோயிலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி தீபாவளி வந்துடுது. அப்புறம் திரும்ப பங்குனி பொங்க வரும். சித்திரை மாசம் வீரவண்டி திருவிழா எல்லாம் வந்துருது. சித்திரை திருவிழா ஊரம் வந்துடும். இனி பூரா வரிசையா என்னன்னாலும் திருவிழா வந்துட்டு தானே இருக்கு. ஆமாடி, நீ சொன்ன மாதிரி அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கு. ஆனா ஜாலியா தான் இருக்கு. ஆனா வேலை செய்யறவங்களுக்கு தான் கஷ்டம். எத்த அப்புறம் பொங்கல் வர வந்துடும். அப்புறம் மாசிக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அப்புறம் தை மாசம் பொங்கல் வந்துருது. ஆமாம்மா, அப்புறம் அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய விசேஷம் வருது இல்லம்மா. நீ அடுத்த மாசம் புரட்டாசி வருது இல்லம்மா. நீ புரட்டாசிக்கு தனியாக தழுக ஓடி சாமி கும்பிடணும்ல. அப்புறம் இது பெருமாளுக்கு பாவம் அத்தைக்கு வேலையே சரியா போயிருது. நாங்க வேற 2 பேரும் இந்த நேரம் போய் மாசம் ஆகி போயிட்டோம். அவரு வேலையும் செய்ய முடியல. நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கு. அதுல என்னமா இருக்கு, நீங்க 2 பேரும் மாசமானதே எனக்கு சந்தோஷம் தான். எம்பிட்டு வேலை நான் இழுத்து போட்டு செய்வேன். நான் இதுக்கெல்லாம் ஜோபத்தனை பட மாட்டேம்மா. என்ன கைகாலே கொஞ்சம் உளைச்சலா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா வீட்டு இந்த மாதிரி விசேஷங்க பூஜைகளாம் வரதெல்லாம் ரொம்ப ஆசையா வேலை செய்வேன். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி பூஜை செஞ்சு அதை ஒரு பலகாரம் செஞ்சு பச்சடி செஞ்சு 4 பேருக்கு கொடுத்து இந்த மாதிரி பண்றதுன்னா எனக்கு மனசுக்கு ஒரு நிறைவா நல்லா இருக்கும் பண்றதுக்கு. என்ன கொஞ்சம் வயசுல நல்லா ஒன்றும் தெரியல. இப்போ கொஞ்சம் வயசாகி போச்சுல, அந்த கையெல்லாம் நீர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கையெல்லாம் வலி எடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. அது பிடிச்சி கொடுத்து நீ காய வச்சு குடிச்சுக்கிட்டு வேலையை பார்த்தோம்டா நான் மட்டும் பார்த்துட்டே இருப்பேன். நீங்க ஒன்றும் அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆமாடி, நீ சொன்னாப்ல அப்புறம் புரட்டாசி வந்துச்சுன்னா கறிவலி எடுக்க மாட்டான். இந்த ஆவணி முடியவங்களையும் அப்பப்போ கொஞ்சம் கறிவலி எடுத்து சேருங்க. மாசம் மார்க்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும்ல. அப்புறம் ஒரு மாத்திக்கு எதுவும் சாப்பிட முடியாதுல்ல. ஆட்டும்க்கா இப்ப என்னத்தை எடுத்து வச்சிருவான். ஆவணி முடிய வரைக்கும் கறியவா போட்டு தீட்டு போடுவான். ஏடி போன வருஷம் பிரம்மோற்சவத்துக்கு புரட்டாசிக்கு திருப்பதி போனா, இந்த வருஷம் என்ன போக முடியாம போச்சு. அவங்க வீட்டுலதான் உன் மருமகளும் மாசமா இருக்கா. இல்லாட்டினா இந்த வருஷமும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஆமா வாட்டி, போன வருஷம் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வருவோம். திருப்பதி ஏற்பட்டிருக்கு. இந்த பரமுக்கு கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆயிட்டால, எல்லாம் ஒரு நல்ல திருப்பம் தானே. நல்லபடியா குழந்தை வரக்கட்டும். இப்ப என்ன அடுத்த வருஷம் திரும்ப போவோம். எங்க அடுத்த வருஷத்துக்குலாம் நமக்கு உடம்பு எப்படி இருக்கோ என்னன்னு இருக்கோ. வயசாகி போச்சு, கைகாலாம் நடக்க முடியுதோ என்ன அழுதியோ. நல்லா இருந்தா போகலாம், நானும் வருவேன். எப்படி இருக்கோமோ கடவுள் எப்படி வச்சிருக்காரோ தெரியல. ஏன் உங்களுக்கு என்ன, அதெல்லாம் நீங்க நல்லாத்தே இருப்பீங்க. அதை பத்திலாம் ஒன்னும் யோசிக்காதீங்க. உடம்புலாம் எப்பயும் நல்லாத்தே இருக்கும் உங்களுக்கு. பரம புஷ்பா பிள்ளையில கல்யாணத்தை பாக்குற வரைக்கும் நீங்க வாடு தெம்பாத்தே இருப்பீங்க. அதெல்லாம் என்னாடியே சாடியா குத்தி காட்டுறியா? கல்லு கணக்கா கடக்கா கிளவிண்டு யாத்தே. உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, நல்லதும் பேச முடியாது, கெட்டதும் பேச முடியாது. நல்லா பேசியே இருப்பீங்க, திடீர்னு சொப்ப பத்தியா பேசுறீங்க. நான் நல்லா நம்ம தானே சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. நான் அதுக்கு கண்ணு வைக்கிறேன். கண்ணை கொண்டு போய் உங்க மேல வச்சுட்டு நான் கூட தெரியுறதா? எப்பத்தா அம்மா ஜாலியா தானே சொல்றாங்க, நல்ல நம்ம தானே சொல்றாங்க. நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? எப்ப பார்த்தாலும் அப்பப்போ உன் மக மாதிரியே உனக்கும் இந்த கெட்ட புத்தி இருக்கு பாத்துக்க. என்னாடியே என்ன மக மாதிரி கெட்ட ஊத்தி இருக்குன்ற? என் மகன் என்ன ஊரெல்லாம் கொள்ளையடிச்சுக்காதுற கெட்ட ஊத்தி இருக்கு, அவள மாதிரி எனக்கு இருக்குன்ற விட்டா ஓவரா பேசுவியா? வாயை பிடிச்சு கிழிச்சு விட்டுருங்கிடுச்சு. எத்த இப்ப அவ என்ன சொன்னா? அவங்கள சும்மா விளையாட தானே சொல்றா. மாசம் மார்க்க உள்ளட்டு இப்படி மூஞ்சியை காட்டுறீங்க நீங்க. வாட்டுக்கு போடுக்குனே நான் ஒன்னும் மூஞ்சியெல்லாம் காட்டல. அப்படி பேசக்கூடாதுல்ல. 1000 இருந்தாலும் வத்த இல்ல. அது என்ன அப்படி கெட்டனமா இருக்கான்னு சொல்லி சொல்றது? அவளை கெட்ட பண்றது கெட்ட புத்தினா நான் என்ன கெட்டவங்க நான் சொன்னேன்? கொலை பண்றாங்க கொள்ளடிக்கிறாங்க நான் சொன்னேன்? எதனால இந்த மாதிரி சும்மா சின்ன பிள்ளைத்தனமா புரிஞ்சுக்கிறீங்கல்ல? ஒரு நல்ல விஷயத்த சொன்னா கூட நல்ல விதமா எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. அதைத்தையும் சொன்னேன் நானு. பரமே விடு பரமே, அப்பதா பத்தி தெரிஞ்சது தானே. அது எனக்கு நாளும் புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல. அது உளறிக்கு இருக்கும். நீ பேசாம ரிலாக்ஸ் ஆயிரு விடு. சமந்தி விடுங்க சமந்தி, ஜாலியா இருங்க. இப்படி சும்மா சண்டை போடாதீங்க. அந்த பிள்ளையிலே பாவ ரூம்குள்ளேயே இருந்தா ஒரு மாதிரியா இருக்குன்னு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா பேசிக்கலாம். நீங்க வந்து உட்காந்துருக்குதுங்க. அதை கிட்ட போய் வம்பளத்துக்கு இருக்கீங்க. பேரம் பேத்தியோட சந்தோஷமா பேசுங்க சமந்தி. ஆமா, அந்த அக்கறையில இருந்தாதான் நல்லா இருக்கும்ல வீடு வாச. சரி, முத பேர பிள்ளைய மாசமா இருக்குங்க. நல்லா பக்குவமா எப்படியா ஆசையா பேசணும் செய்யணும் வைக்கணும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி கொடுத்து எனக்கு தூக்கே இருந்தா என்னதே பண்றது? ஆமா உங்க அக்கறையில தான் இந்த 4 மாடு பெஞ்சுக்கு வந்து உங்களுக்கு தான் அக்கறை இருக்கு. எங்களுக்குலாம் அக்கறையே இல்லையாக்கும். ஏன் எங்களுக்கும் கொள்ளு பேர பேத்தியில பாக்கணும்னு ஆசை இல்லையாக்கும்? நாங்க உங்களை காட்டி ஆசையிலதான் இருக்கோம். இடத்த நாள் வாய்க்கு வரது பேசுறதுதான். அதுக்காண்டி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தெரிய முடியாது என்னால. எனக்கு வந்துச்சுன்னா பட்டு நான் பேசிவிடுவேன். சரி பேச விடுங்க. மாமியார் வரும்போது சண்டையை வளர்க்காதீங்க. ஜாலியா இருங்க. நேற்று தானே சூப்பரா இருந்தோம், அதுக்குள்ளே சண்டையை போட்டுக்கிட்டீங்க. என்ன அண்ணன் எத்தனோட போன் போட்டிருக்கு? எதுக்கு போன் போட்டிருக்குன்னு தெரியல. நம்ம வேற செல்ல சைலண்ட் விட்டுருக்கோம் போல. என்னாச்சு மதினி? இல்ல பரமே, எங்க அண்ணன் போன் போட்டிருக்கு. 4-5 தடவை மிஸ் கால் விட்டுருக்கு. நான் வேற சைலண்ட்ல போட்டுட்டேன், பார்க்கவே இல்லை. எதுக்கு போன் போட்டிருக்குன்னு தெரியல. எதுவும் அவசரமா? போனை போட்டு கேளுங்க மதினி என்னன்னு சொல்லி. எது முக்கியமான விஷயத்துக்காக கூட கால் பண்ணிருப்பாங்கல்ல. யாருடைய யாரு போன் போட்டிருக்கது? அவர் ரமேஷ் மாமா 4-5 வாட்டி ஃபோன் போட்டிருக்காராம். அண்ணி சைலண்ட்ல போட்டிருப்பாங்க ஓல. அதான் பார்க்கலையா, அதான் போன் போட்டு பாக்குறாங்க. அப்படியா? ஏமா சவுண்டா வச்சிருக்க வேண்டியதானே? பாவம் எது முக்கியமான விஷயமா கூட போன போட்டிருக்கோம். இல்ல அது தூங்கிட்டு இருக்கும்போது சும்மா போன் அடிச்சுன்னா டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் சைலண்ட்ல போட்டிருந்தேன். அதை எடுத்து விடுறதுக்கு மறந்துட்டேன். என்னாச்சு மதினி, ஃபோன் எடுக்கலையா? எடுக்கல பரம, ரிங்கு போகுது, போன் எடுக்கல. நீ எதுவும் வேலையா இருக்கோ என்னமோ. சரி பார்த்தா கூப்பிடும்ல. ஒருவேளை
அவங்க இவங்க வீட்டுக்கு வரதுக்கு எதுவும் போனீங்கன்னு போட்டாப்லையே என்னமோ. உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் இவங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி கூட போன் போட்டிருப்பாங்க. ஏன் ஆமாடி சொன்னாப்புல. உங்க அக்காலும் மாமாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, புஷ்பா வீட்டுக்கு. அது மாதிரி இன்னி அவங்க இங்கே வருவாங்கல்ல, புஷ்பா வீட்டில் வந்து உங்க அக்கா வீட்டில் பார்க்கணும்ல, அது என்னைக்கு வராங்க என்னன்னு கேட்டியா? அதே நான் போன் போடலை, எங்க வேலை சரியா போயிடுச்சு. போன வாரம் அங்கே வரலட்சுமி நம்ம கும்பிடு, இந்த வாரம் கோலட்சுமி கும்பிடு, அது வந்து வேலை செஞ்சு வெட்டி செஞ்சு அழுத்து போயிருது. ஆகும் இல்லை எனக்கும். போனை போட்டு கேட்கணும் அக்காட்ட. ஆமா ஆமா, ஆவணி நல்ல நாள் இருக்கும் போதே நான் ஒரு நாளை பார்த்து நிச்சயத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் என்ன புரட்டாசி ஒரு ஐபிசியோட கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. ஆமாங்க பேசுங்க நீங்க பெரியத்தக்கிட்ட. அவங்க சொன்னாங்கன்னா அம்மா அப்பா வந்து வர சொல்லுவோம். வர சொல்லிட்டு ஒருத்தருக்கு பார்த்து பேசிக்கிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயம் பண்ணிக்கிடுவோம் பாட்டி சொன்ன மாதிரி. அப்புறம் ஐபிசியில் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. ஆட்டம் ஆட்டம், நேரம் வேலை பட்டி பார்த்து கிடக்கும் அக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு போன போடுவோம். யாரையும் காணா, அம்மாவையும் காணா, அக்காவையும் காணா. ஒருவேளை உள்ள ரூம்ல இருக்காங்களோ என்னமோ. அப்படியே நைஸா கொண்டு போய் பீரோல ஒழிச்சு வச்சிருவோம் அந்த சேலைய. கடவுளே, யார் வந்துடக்கூடாது கடவுளே, அம்மா மட்டும் பாத்திரக்கூடாது. பார்த்தாங்கன்னா அப்படியே நமக்கு இல்ல. அம்மா சத்தம் கேக்குது, வந்துட்டாங்களா? உனைய தாண்டியே கூட்டுக்கே இருக்கி, நீ வாடு காது காத மாதிரி போய்க்கிருக்க. அம்மா ஏண்டி என்ன நேரம் போய் என்ன நேரம் வர போனே வந்துருமான்ட்டு போனவ இப்படி நேரமா உனக்கு? அம்மா அது வந்து அது அங்கே லேட் ஆயிடுச்சுமா. காலேஜில் எல்லாருமே இப்போதாம்மா கிளம்புனாங்க. ஆமா, இது என்ன அது கையில போயில இந்த பையன் நீ கொண்டு போலியே? அம்மா இது வந்து எங்கள் காலேஜில் அடுத்து ஃபங்க்ஷனுக்கு வரப்ப எல்லாரும் ஒரே மாதிரி சேலை கட்ட சொன்னாங்கம்மா. அதனால செட் சாரி எடுத்தோம்மா எல்லாரும் சேர்ந்து. என்னது செட் சாரி எடுத்தீங்களா? அதான் சுத்தி திரிஞ்சு லேட்டா வரியா? கேட்டா காலேஜ் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரியா? ஆமா, உன்கிட்ட கையில காசு அளவாரம் கொடுத்து விட்டேன் நானு. அப்புறம் செட் சாரிக்கு எடுக்கிறதுக்கு சேலை உங்கள்கிட்ட காசு எது? ஏம்மா அது வந்து நான் மட்டும் இல்லைம்மா, நிறைய பிள்ளைங்க காசு கொண்டு வரலம்மா. திடீர்னு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. அடுத்த தடவை வரையில ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ எடுத்து ப்ளவுஸ்லாம் தைச்சி வச்சா தானே அப்போ போட்டு போக முடியும். அதில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவங்களே காசு கொடுத்தாங்கம்மா எல்லாருக்கும். எல்லாரும் செட்டாக எடுத்துக்காங்க, நெக்ஸ்ட் டைம் வரப்போ காசு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்கம்மா. என்னமோ என்னத்தான் பண்றீங்களோ ஒன்னும் தெரியல. நீ சொல்றதே நான் கேட்கறதுதான். என்னமோ செய்யி, உன் வயசுக்கு இப்பயே கடை வாங்கலாம் ஆரம்பிச்சிட்டு. நீ ஏண்டிய கேட்டிருந்தா உங்க அக்கா எதனாவது ஜிபேல போட்டு விட்டுருப்பாளடி. அப்புறம் கடை வாங்கின நீ தேவையில்லாம அவளுக்கு வாங்கினா வாங்கிட்டு போறாளுங்க. நீ ஜிபேல போட்டு உன் காசை கொடுத்து வர வேண்டியதானே? நான் வாங்கினா தானே ஜிபேல போட்டு சொல்ல போறேன். ஐயோ இது வேற அந்த ஆள் வாங்கினது. இந்த யோசனை வராமல் போச்சே. பேசாம ஜிபேல காசு போட சொல்லிருக்கலாமோ. இந்த ஐடியா மறந்துட்டோமே. அம்மாவோட நல்லா யோசிக்கிறாங்க. சரி சரி எப்படியாவது சமாளிப்போம். ஏம்மா அப்படி இல்லைம்மா, எல்லாருமே அந்த மாதிரி தான் வாங்கினாங்க. இதில் நான் மட்டும் எப்படிம்மா தனியாக பேச முடியும்? சரி சரி, அடுத்த தடவை போகும்போது கரெக்டாக காசு கொண்டு போய் அந்த மேடம் கொடுத்துரு. எங்க சேலையை கொண்டா பாப்பா. எம்பிட்டு இந்த சேலை எம்பிட்டோ எவ்வளோ கிடைத்தேன்னு தெரியலையே. சரி சரி குத்து மதிப்பாக ஒரு 500 அடிச்சு விடுவோம். ஏம்மா இது 500 என்னது 500? என்னாடி பாக்குறதுக்கு நல்ல காஸ்ட்லி சேலை மாதிரி தெரியுது. 500 எப்படி 2000 3000 இருக்கும் போலயே? அம்மா அது வந்து இது 2000 3000 சேலை தான்மா. இப்போ ஏதோ ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்கம்மா. நாங்கள் செட்டாக எடுத்தோம்ல, அதனால ஹோல்சேல் ப்ரைஸில் கம்மியான விலைக்கு கொடுத்துருக்காங்கம்மா ஆஃபரில். அதே போயிட்டு வந்துட்டியாடி? தாடி அக்கா வர வந்துட்டாளா? இதை வேற கேள்வி மேலே கேள்வி கேட்பாளே. அக்கா இப்போதாக்கா வந்தேன். இங்கே வர்றி மாலினி, இந்த சேலை 500 அப்படியே என்னமோ செட்டு சாரி எடுத்தாளுகளா எல்லாரும் சேர்ந்து. அவங்க மேடம் கிட்ட காசை வாங்கியிருக்காளுங்க. அடுத்த தடவை போறேன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி. இந்த சேலை 500 பரவாயில்லடியே. இது 2000 3000 சேலை. இந்த சேலை அருமையா இருக்கு. 500 கொடுத்துருக்காங்க. ஏடி இப்படின்னா அக்காவை கொண்டு வந்து வந்துருக்கலாம்ல. இந்த சேலையெல்லாம் 500 கொடுக்க மாட்டாங்களே. இது பார்க்கறதுக்கு நல்ல காஸ்ட்லியான சேலை மாதிரி தெரியுது, பட்டு சேலை மாதிரி தெரியுது. இது எப்படி 500 கொடுத்தாங்க? ஏண்டி மது, இது எந்த கடையில் எடுத்தீங்க? என்னதான் நீங்க செட் சாரி எடுத்தாலும் இவ்வளோ கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. ஏக்கா அது தெரியலக்கா என்னான்ட்டு. எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து வாங்கினாங்க, நானும் வாங்கினேன். அது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியலக்கா. எனக்கு என்னக்கா தெரியும் சேலையை பத்தி? எனக்கு தெரியலக்கா. என்ன மது உளறி உளறி பேசுறாளே, பேச்சே சரியில்லையே. ஏதோ தப்பா இருக்கு. இவ்வளோ வாட்ச் பண்ணணும் நம்ம. சரி சரி, இந்தா எடுத்துட்டு போய் உள்ள வை. அடுத்த தடவை கொண்டு போய் ஒழுக்கமா காசை கொடுத்துரு அவங்க கிட்ட. அப்பா தப்பு சொண்டா சாமி. எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்த மது மறைக்கிறா. என்னமோ தப்பா படுது. இவளை கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம. என்னாடியே நீ நம்ம பயங்கரமா யோசிச்சிருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இம்மா எனக்கு ஒரு கப் காஃபி கொடுமா. சரி சரி, ரொம்ப நேரம் நிக்காத, சோபால உட்காரு, நம்ம எடுத்துட்டு வரேன். அம்மாவுக்கு தெரியாம இவ்வளோ வாட்ச் பண்ண என்ன பண்றான்ட்டு கடைசியில் ஏதாவது வில்லங்க திருத்த வச்சிட போறா. அவ்வளோதான், அம்மா கொண்டே விடும். ஹாய் வீடியோ பக்கிற சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் மாலினி. என்னை அநேகமாக மறந்துருப்பீங்க எல்லாரும். ஏன்னா நான் மாசமானதுக்கப்புறம் என்னை அதிகமாக காட்டல, நிறைய சீனில் வந்திருக்க மாட்டேன். அதனால தான் என் பேரை சொல்லிக்கிறேன் நான்.
அப்புறம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, என் தங்கச்சி புடவை வாங்கிட்டு வந்திருக்கா. யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால வீட்டில் பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது பொருட்களை கொண்டு வராங்கன்னா, ஏன் எப்படி வாங்கினேன், எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா என்னன்னு தெளிவாக விசாரிங்க. அதுக்காக பெண் பிள்ளைங்களை வந்து எல்லாத்தையும் சந்தேகப்பட சொல்லலை. நான் வந்து உங்களுக்கே தெரியும் உங்கள் பொண்ணுங்களை பற்றி, அவங்க கேரக்டர் என்னன்னு தெரியும். ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, கான்சன்ட்ரேட்டாக பாருங்கள். பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுக்காக அவங்க எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டு டார்ச்சல் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அது வந்து பொண்ணுங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும், அவங்க படிப்பை பாதிக்கும். அதனால ஓரளவுக்கு அவங்களை வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, எது பண்றாங்கன்னு கவனிக்கணும். நம்ம கவனிக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களை நம்ம இரிட்டேட் பண்ணாம நம்ம அவங்களை கவனிக்கணும். அந்த மாதிரி நம்ம என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராம நம்ம முன்னாடியே தடுத்துடலாங்க. ஓகேங்க, வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க, பார்க்க சொல்லுங்க. கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜா இருக்கும். வீடியோ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இல்லை இன்னும் எந்த மாதிரி கதையெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி எங்களை என்கரேஜ் பண்ற விதமா கமெண்ட்ஸ், லைக்ஸ் கொடுங்க. அப்படின்னா தான் எங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும், ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரிங்க, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாங்க. பை பை.